எல்லா புகழும் இறைவனுக்கு. பல சகோதரர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அனைவர் மீதும் இறைவனின் அன்பு உண்டாகட்டும். பல சகோதரர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நான் இறுதியாக போட்டிருந்த காணொளியிலே பல சகோதரர்களுக்கு தெளிவான விளக்கம் வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அண்மை காலத்திலே மத்திய கிழக்கிலே ஏற்பட்ட பல பிரச்சனை காரணமாக தற்பொழுது யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் துபாய் என்று குறிப்பிடுவோம். இந்த நாட்டிலே தொழில் வாய்ப்பினை பொறுத்த மட்டிலே விசிட் விசாவிலே வருகை தந்து இந்த தொழில் வாய்ப்பினை எடுப்பது என்பது மிகவும் கேள்விக்குறியான ஒரு விடயம், சாத்தியம் அல்ல. தற்பொழுது நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் துபாயிலே ஐக்கிய அரபு அமீரகத்திலே இருந்தால் நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும். இங்குள்ள நிலைமை எப்பொழுது இருக்கின்றது என்றால் மிகவும் சாத்தியம் குறைய ஒரு தொழில் வாய்ப்பு பெறுவது என்பது மிக குறைவு. தற்பொழுது பல நிறுவனங்கள் பல கம்பெனிகள் எவ்வாறு செய்கின்றார்கள் என்றால் 10 தொடக்கம் 45% அவர்களுடைய வருமானங்களிலே குறைத்திருக்கின்றார்கள். 45% வரை அவர்களுடைய சம்பளத்திலே குறைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது பல இன்னும் சில நிறுவனங்கள் கம்பெனிகள் தன்னுடைய ஊழியர்களை வெக்கேஷன் விடுமுறைக்காக வேண்டி நாட்டுக்கு அனுப்புகின்றார்கள். நாங்கள் திரும்ப எப்பொழுது உங்களை கூப்பிடுகின்றோமோ அப்பொழுது நீங்கள் வருகை தருமாறு. ஒரு சில கம்பெனிகள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்றால் வாரத்திலே 3 நாட்கள் 4 நாட்கள், ஒரு கிழமையிலே 2-3 நாட்கள் வேலைக்கு வர வேண்டும் என்று மட்டுப்படுத்தி அதற்குரிய சம்பளங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே அன்பான உறவுகளே, நீங்கள் சரியாக சிந்தித்து செயற்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம். தங்களுடைய காலம், தங்களுடைய பணம், தங்களுடைய நேரங்களை வீணடித்துக் கொள்ளாமல் நீங்கள் உறுதியாக உங்களுக்கு தொழில் வாய்ப்பு இருக்கின்றது என்று உங்களுடைய உறவினர்களோ சகோதரர்களோ உங்களுக்கு அறிவித்தால் நீங்கள் வருகை தந்து உங்களுடைய தொழில்களை செய்யக்கூடும். 98% விசிட் விசாவிலே வந்து தொழில் பெறுவது என்பது சாத்தியமற்ற விடயம். லக் என்று குறிப்பிடுவார்கள். ஒரு சிலருக்கு லக்குகள் இருக்கும். இருந்த போதிலும் இதனை நான் உங்களுக்கு கட்டாயமாக குறிப்பிட்டே ஆக வேண்டும். கடந்த பதிவுக்கான ஒரு பதிவு பல சகோதரர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க. எனவே இதனை கருத்தில் கொண்டு துபாயை பொறுத்த மட்டிலே தற்பொழுது மிகவும் மிகவும் அரிது தொழில் வாய்ப்பு பெறுவது. தொழில் வாய்ப்பு பெற்றாலும் சம்பளம் என்றது கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றது. 45% வரை பல பெரிய பெரிய நிறுவனங்களிலும் பல முக்கியமான நிறுவனங்களிலும் அவர்களுடைய சம்பளத்திலே குறைத்திருக்கின்றார்கள். எனவே அன்பு சகோதரர்கள், நீங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். மிக்க நன்றி. என்னுடைய இந்த காணொலியை பார்த்ததற்கு அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதில் பலர் பயன்பெறட்டும். தங்களுடைய பணம் நேரங்களை வீணடிப்பதில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். நன்றி. அடுத்த காணொலியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன்.